Hi friends, welcome to Selva. இன்னைக்கு வீடியோவில் டாடா ஏஸ் EV ப்ரோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் தாங்க உங்களுக்கு நான் ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுகுணா கல்யாண மண்டபத்தில் இருக்கேன், அவினாஷி ரோட்டில். இங்கே வந்து 18th to 19th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடக்குதுங்க. அது டாடா பிராண்டோட வந்து நடக்குது. இங்கே நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியும் நீங்கள் லைவில் பார்க்கவும் முடியும். இன்கேஸ் டெஸ்ட் ட்ரைவுக்கும் ஏதாவது வண்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனும் வந்து இங்கே பண்ணித்தராங்க. 0 டவுன் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க டாடா ஏஸ் ப்ரோ EV. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு EV வண்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃப்ளூடிக் டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல டாட்டாக்கான ஒரு இலுமினேஷன் பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது இலுமினேட் ஆகுமான்னு தெரியல. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து ஒரு கிளாசிக் நெஸ்ட்டில் ஒரு பிளாக் கலர் பார் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் நாங்கள் வருது. கீழே வந்து இந்த இடத்துல ஏஸ் ப்ரோக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் பொசிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளாக் கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைடு போனோன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சைடு மிரர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு டீசெண்டான குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸும் உங்களுக்கு பாடி கலரில் வந்து கொடுக்கல, பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 145 612 LT டயருங்க. இது வந்து அந்த லோடு வெஹிக்கிள்ஸ்க்காக வரக்கூடிய டயரு. இது வந்து பார்த்திங்கன்னா 145க்கு 612 அப்படிங்கிற சைஸில் அது, அதாவது 12 இன்ச் சைஸில் வருது. நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இந்த டயர் வந்து இருக்குங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு பெக் பர்சன் ஸ்ட்ரெச் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சார்பர் தாங்க கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சார்பர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஃபீல் தான் இந்த வண்டி இருக்குங்க. ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பாடின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினும் இந்த சேஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டுக்காதாங்க இருக்குது. தனித்தனியாக பிரிக்க முடியாது. இது வந்து ஒரு சூப்பரான டிசைன்னே வந்து சொல்லலாங்க. அப்புறம் வண்டியோட தொட்டி தான் வந்து இந்த வண்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த தொட்டியோட அகலன்னு பார்த்திங்கன்னா 4.9 அடி, நீளம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 அடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொட்டி மாதிரியும் வரும், ஃப்ளாட் பிட்டாகவும் வருங்க. வண்டியோட பேட்டரியும் மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல LFP பேட்டரி கொடுத்துருக்காங்க. மோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வீல் சைடில் நீங்கள் பார்க்க முடியுதுங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 14.4 kW வருதுங்க. வண்டியோட மோட்டர் பவர்னு பார்த்திங்கன்னா 29 kW வருதுங்க. தொட்டியோட இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏஸ் ப்ரோக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. தொட்டி வந்து உள்ள டீப்பாக இப்படி தாங்க இருக்குது. இந்த இடத்துல அந்த பேட்டரி அண்ட் மோட்டர் ஆக்சஸ்க்காக வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல டேஞ்சர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ்க்கான ஒரு லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. வண்டியோட கூலிங் சிஸ்டம்க்கான கூலண்ட் ஊற்றுற இடம் வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் போர்ட்டுக்கான இடம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சார்ஜிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸுங்க. இந்த வண்டியோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 155 கிளைம்டு ரேஞ்ச் சொல்கிறாங்க. வண்டியை வந்து ஓட்டுறவங்க எடுத்த ரியல் டைம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 வந்து சொல்கிறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைடரான கிளாஸாகவே இருக்குங்க. வைப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான விஷயம் தாங்க. வண்டியோட டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலிடான டோராகவே இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாவி போடுறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக வந்து டிசைன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு கைப்பிடி வச்சுருக்காங்க. நீட்டாக வண்டிக்குள்ளே ஏறி இறங்கிக்கலாம். ஒரு வண்டிக்குள்ளே ஏறி பார்த்துருவோம். வண்டி கொஞ்சம் ஹைட்டான வண்டி தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளால் எல்லா விஷுவலும் கிளியராக பார்க்க முடியுது. சைட்லேயும் பெருசாக வந்து பிளைண்ட் ஏரியான்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸ்டியரிங் வீல் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மோடுன்னு பார்த்திங்கன்னா L0 இருக்குங்க. L0 இருக்கும்போது 131 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு காட்டுது. அதுவே L1 வைக்கும்போது பார்த்திங்கன்னா 144 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுதுங்க. அதுவே L2 வைக்கும்போது 150 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து காட்டுதுங்க. L2 வந்து மேக்ஸிமம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த மோடு யூஸ் பண்ணலாம். L1 மோடுங்கிறது வந்து நமக்கு பர்ஃபெக்டான மோடாக இருக்கும். இப்போ வந்து 90% தான் சார்ஜ் இருக்குங்க. 90% சார்ஜ் இருக்கும்போதே 150 கிலோமீட்டர் L2 ஓட்டலான்னு காட்டுது. L1 வந்து பார்த்திங்கன்னா 144 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படிங்கிறதையும் காட்டுதுங்க. டோரில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு டோர் லாக்கான லிவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாக் அண்ட் அன்லாக்கான லிவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கைப்பிடி இடம் வச்சுருக்காங்க. அப்புறம்
கண்ணாடி கீழே இறக்கி ஏற்றுறதுக்கு ஒரு ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஈவி அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் வந்து பிரேக்கான பொசிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு கால் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. 80% வந்து உங்களுக்கு சீட்டிங்க்கான கம்ஃபர்ட் இருக்குங்க. வண்டியோட ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது, பட் ஹெட் ரெஸ்டர் எதுவும் கிடையாதுங்க. இதுதான் வந்து வண்டியோட கியர் நாபுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. டிரைவு, ரிவர்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த 4 மோடு வந்து இதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் இந்த இடத்துல நமக்கு வேணும்னா ஒரு சிங்கிள் லைன் ஆடியோ சிஸ்டம் வச்சுக்கலாம். வண்டியோட எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமும் வரதில்லைங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சாவி போட்டு திறக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடு ஏறுறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கைப்பிடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டீமிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபின் லைட்டும் ஒரு ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு டிரைவர் சைடு சன் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடில் அதுவும் கிடையாதுங்க. இந்த வண்டியோட ஆன்ரோடு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபாய் வருதுங்க. இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இலக்கட்டு வச்சு ஓட்டுறவங்க, இல்லை இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு லோட் அடிக்கிறவங்க, இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறவங்க வந்து கார்கோ பாடி வந்து கட்டி டெலிவரி பண்ணலாம். அப்புறம் இந்த பால் வண்டி, இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சிட்டி லிமிட்குள்ளே ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே டெய்லி சுற்றுவாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து செட் ஆகுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எக்ஸ்போவில் என்ன வண்டி எடுத்தாலும் என்ன ஆஃபர் பண்ணி தரோம் சார்? ஆஃபர்ஸுங்கிறது வருஷம் பூரா ஆஃபர்ஸ் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு இந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு, அதாவது 18, 19 இந்த 2 நாளில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் 5,000, யூஆர்டி சார்பில் 5,000, மொத்தம் 10,000 வந்து உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்டாக பண்ணி தரும். அதாவது நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்போவில் எடுக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு 10,000 டிஸ்கவுண்ட். ஆமாம், நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் புக் பண்ணுற கஸ்டமருக்கு இந்த மந்த் புக் பண்ணி நீங்கள் இந்த மந்த் 31 எடுக்கிற கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது இல்லாமல் அடிஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபினான்ஸ் டைப் ஃபினான்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இதில் வந்து முன்பணமே இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். 0 டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி எடுத்துக்கலாம். 0% 100% லோனில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக பாடி பில்டர்ஸும் நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க. பாடி பில்டர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு கார்பரேட் கம்பெனியோட யூஆர்டி டாடா மோட்டர்ஸ் வந்து நீங்கள் டைப் போட்டிருக்கோம். ஓகே. இதில் வந்து எங்களுக்கு 100 வண்டி எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இந்த எக்ஸ்போவில் புக் பண்ணி அங்கே வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே 1 இருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே. இதெல்லாம் இந்த எக்ஸ்போவில் புக் பண்ணுற கஸ்டமர் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி 18, 19க்குள்ளே புக் பண்ணுறவங்க அத்தனை பேத்துக்குமே இந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், 18 பண்ணுறோம். இது இல்லாமல் அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஆஃபர் இல்லாமல் நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஷோரூம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 5+5 10,000 ரூபா அந்த ஆஃபர் மட்டும் வராது. இது எல்லா ஆஃபரும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் சொன்ன அத்தனை ஆஃபருமே அதில் கவர் ஆகிடும். கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபாய்க்கு இந்த ஏஸ் ப்ரோ வந்து நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் வாங்கிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கி 18, 19 இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஷோரூமுக்கு நீங்கள் போகும்போது ஒரு 10,000 ஆஃபர் மட்டும்தாங்க உங்களுக்கு மிஸ் ஆகும். பட் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு 19ஆம் தேதி, இன்றைக்கி 18ஆம் தேதி மிஸ் பண்ணாமல் சுகுணா கல்யாண மண்டபம் வாங்க, உங்கள் வண்டியை நீங்கள் புக் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.